ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா என்ன, இந்த நேரத்துல அந்த மகாவோட முகத்தை பார்க்க முடியாம போச்சேன்ற வருத்தம் மட்டும்தான்டா. ஆசையா ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி அந்த ட்ரிப்பை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு கனவெல்லாம் கண்டு அந்த ட்ரிப்பு போற அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா, அதுவும் அந்த ட்ரெயின் நம்ம கண்ணு முன்னாடியே போகுது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சுன்னா எப்படி இருக்கும் சார்? இப்ப மகா மூஞ்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சார். எக்ஸாக்ட்லி குணா. சாவிய தூக்கி போட்டு எனக்கு குரங்கு மாதிரி ஆட வச்சான்ல, சரக்க தூக்கிட்டோன்னு குதூகலமா இருந்திருப்பாங்க. இப்ப அவன் மூஞ்சி இஞ்சி தின குரங்கு மாதிரி ஆயிருக்கும். சார் 1,00,000 போட்டிருக்கு. ஆமா, உங்களுக்கு தான். மகாவுக்கு அந்த ஆர்டர் போகாம இருக்கிறதுக்கும் எனக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கான பேமெண்ட். 6 வருஷமா பிரியா கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறேன் சார். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிய வார்த்தையில சொல்லாதீங்க, செயல்ல காட்டுங்க. வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கு தனியா 10% கமிஷனும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். பிரியா கார்மெண்ட்ஸை பொறுத்தவரை குவாலிட்டி தான் பேசும். அந்த மகா அனுப்புனதில் 4 பீஸில் நானே தையலை பிரித்து விட்டு குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிடுவேன். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்ன, உங்கள் ஆர்டர் கிடைக்கிறது என் கையில் இல்லை சார். அது உறுதியாக என்னால் சொல்ல முடியாது. செக்கை வாங்கிட்டு என்னைய காலை வர பார்க்குறிய? ஐயோ, அப்படி இல்லை சார். நான் தான் சொன்னேனே, குவாலிட்டி தான் அங்கே முக்கியம்னு. உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா நீங்கள் 20 பீஸு சாம்பிள் தச்சு கொடுத்து குவாலிட்டி செக் பண்ணி தான் வாங்கணும். என்ன சார் இவர் எப்படி சொல்றாரு? அங்கே சிஸ்டம் அப்படி இருக்குன்னா நம்ம அப்படியே போய் ஆர்டரை வாங்குவோம். உங்களை பற்றி சொல்லி சாம்பிள் தைக்க சான்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதுக்கு மேலே உங்கள் கையில் தான் சார் இருக்கு. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த மகாவுக்கு பிரியா கார்மெண்ட்ஸ் ஆர்டர் கிடைக்க கூடாது. இதுக்கு மேலே எப்படி சார் கிடைக்கும்? அண்ணி, என்ன? பிரியா கார்மெண்ட்ஸ்ல ஆர்டர் கிடைக்கலன்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் நேரம் பார்த்து சொல்லுகிறேன். நீங்களும் சொல்லாதீங்க. சரி மகா, சொல்லல. நீ கவலைப்படாத. மகா, அதே நினைச்சு வருத்தப்படாத. நமக்கு அடுத்த ஆர்டர் கண்டிப்பா கிடைக்கும். நான் ஆர்டர் பத்தியே யோசிக்கலங்க, ஆட்டை பத்தி யோசிக்கிறேன். என்னது, ஆட்ட பத்தியா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற? நமக்கு எதிராக வேலை பார்க்குற கருப்பாடு இங்கதானே இருக்கும். மகா, நம்ம கம்பெனில இருக்கிறவங்கள சந்தேகப்படுறியா? எனக்கு தெரியலங்க, மனசு என்னென்னமோ மாறி இருக்கு. என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. மகா, அஸ்வின் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்ன மகாக்கா, இந்த பாட்டு பிடிக்கலையா? சிச்சுவேஷன் சாங் ஒன்று பாடவா? ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா. ஆமா, பிரியா கார்மெண்ட்ஸ் ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமே. பாவம், என்ன பண்ண போறீங்க? பேச முடியாம வாயடைச்சு போய் நிக்கிறீங்கல்ல, நிக்கணும். என்கிட்டயா சவால் விடுற? அது வந்து அஸ்வின் கிட்ட. உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓடு, அவ்வளோ ஆர்டர் எடு, சாம்பிள் பீஸையும் தச்சு கொடு, அவ்வளவுதான் நடக்கும். உன் கார்மெண்ட்ஸ் வாசல் வரைக்கும் வர்ற ஆர்டர் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு ஏஆர் கார்மெண்ட்ஸ்க்கு திரும்பிடும். நீ வாசலையே பார்த்துட்டு உக்காந்துருக்க வேண்டியதுதான். சாம்பிள் பீஸை தச்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு நடத்துறத இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா, சாம்பிள் பீஸையே தச்சுக்கிட்டு இருந்தா
வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சம்பளம் எப்படி கொடுப்ப? பாவம் அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உன்னை நம்பி வந்திருக்காங்க. ஆனால் பாரு, நீயே அந்த நிலைமையில தான் இருக்கன்னு அவங்களுக்கே இன்னும் புரியல. போனா போட்டோம், இப்ப கூட ஒரு சான்ஸ் தரேன். என் கம்பெனியில ஒரு பெரிய பொறுப்பான வேலையை நான் உனக்கு போட்டு தரேன். நீ இன்னைக்கே வந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கும் எங்க அப்பா மாதிரி பெரிய மனசு தான். நீ கேள்விப்பட்டது இல்லையா மகா? முதல்ல யாரு போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் அஸ்வின் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எல்லாம் என்னோட என்னோட மகா அக்காவோட ஆசீர்வாதம் தான். தம்பிக்கு பெரிய ஆர்டரா வாங்கி கொடுத்துருக்க, நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுக்கா. என்னம்மா எதுவுமே பேசாம வச்சுட்ட? அவனை பேச விட்டாதானே நமக்கு உண்மை தெரியும். இவ்ளோ நேரமா எனக்கு சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. கண்டிப்பா அவனுக்கு யாரோ இங்க இருந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. இனிமே இங்க நான் தான், இந்த அஸ்வின் மட்டும்தான். மேடம் வணக்கம். மேடம் யாருங்க? என்ன வேணும்? வணக்கம் மேடம், என் பேரு சரவணன். இங்க இருக்க தையல் மிஷின்கள்லாம் சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். இல்லையே, நாங்க யாரையும் வர சொல்லலையே. இல்ல சார், சின்னதாவோ பெருசாவோ டெய்லரிங் யூனிட்ஸ் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் அவங்களுக்கு தேவை இருந்தா சர்வீஸ் பண்றதுதான் என்னோட வேலை. மிஷின்ஸை ரெகுலரா சர்வீஸ் பண்ணீங்கன்னா நல்லது. சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது பிரச்சனை இல்லாம ஓடும். நல்லா தானே ஓடுதுன்னு சர்வீஸ் பண்ணாம விட்டீங்கன்னா அப்புறம் பெருசா மொத்த ஆர்டர் எடுக்கும் போது சிக்கலாயிரும் சார். கரெக்டு தான், ஆனா எங்க மிஷின்ஸ் எல்லாமே புதுசு தான். ஓ, பழைய மிஷின்ஸும் இருக்கு, ஆனா அதையும் சர்வீஸ் பண்ணிட்டோம். உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்க, தேவைப்பட்டா நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். ஐயோ, பாத்து பாத்து பார்த்து பார்த்து உட்காருங்க, உட்காருங்க. ஒன்றும் இல்லைங்க, ஓகே தான். ப்ரெஷர் மாத்திரை போட மறந்துட்டேன். காஞ்சனா வா. சொல்லுங்கக்கா. இவருக்கு லோ பிபி இருக்கான், கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வா. சரிக்கா.